ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன முட்டையாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? முட்டையை வச்சு தான் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இது சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். இதுக்கு குக்கர் வேணாம், ஓவன் வேணாம், வீட்டில் இருக்க இட்லி பாத்திரம் வச்சு எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 6 முட்டை, 250 கிராம் சர்க்கரை, ஏலக்காய் பவுடர், 2 ஸ்பூன் நெய், 250 கிராம் ஸ்வீட் இல்லாத பால்கோவா, பாதாம் 30 ஊற வச்சு தோல் உரித்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இதை நல்லா நம்ம கலக்கிடலாம். இதில் 250 கிராம் சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரையும் முட்டையில் நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரையிட்டோம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. $250 கிராம் பால்கோவா. ஸ்வீட் இல்லாமல் பால்கோவா வாங்கிக்கோங்க, இது கடையிலே கிடைக்கும். இதை நீங்கள் கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கையில் தான் கரைச்சிருக்கேன். பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இதில் நம்ம அரைச்சிருக்க பாதாமை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், இதில் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுதான் கரெக்டான பதம். உங்கள்கிட்ட டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் அதில் இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு கேக் டின்லேயும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இல்லைனா ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன், அது மேலே நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். நான் இட்லி பாத்திரம் தான் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுடுங்க. 40லேருந்து 45 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிம்லேயே வச்சுடுங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கத்தி எடுத்து இதில் உள்ளே விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ 1/2 ஹவர் அப்படியே மூடி வச்சுடுங்க, நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஜூஸியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியுது, நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும்.
இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் லக்ஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.